நேயர்களே, வாழ்க வளமுடன். இன்று அயோத்திக்கு போவது எப்படி, குறைந்த செலவில் அயோத்தி, காசி, கயா எல்லாம் செல்வது எப்படி என்று விளக்கமாக ஸ்டெப் பை 1 ஸ்டெப் பை 2 நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இதை தள்ளிவிடாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அயோத்திக்கு போகணுன்னு ஆசைப்பட்றவங்க நிறைய பேர் இது எப்படி போகிறதுன்னு தெரியாது. ட்ராவல்ஸில் தான் போகணும், அவங்க நிறைய காசு கேட்பாங்க. இப்படி போயிட்டு வந்தவங்களும் இருக்கிறீங்க, போகணுன்னு ஆசைப்பட்றவங்க எல்லாமே இருக்கிறீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அயோத்தி போகிறதுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் தான் எக்ஸ்பிரஸ், சர்தார் சேது எக்ஸ்பிரஸ்னு ஒன்று விட்ருக்காங்க. அது ராமேஸ்வரத்தில் நைட்டு 11:55 கிளம்புது. அது என்ன, எக்மோருக்கு 1:15 மணிக்கு வருது. அந்த வண்டியில் ஏறினா திங்கக்கிழமை, புதன்கிழமை காலையில் வெடிகாலமாக 4:15 மணிக்கு அயோத்தி போயிடும். அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வெளியில் வந்த உடனே இந்த மாதிரி ஷேர் ஆட்டோகள் நிறைய இருக்கும். நீங்கள் தமிழ் தெரியும், வடமொழியில் நம்மளுக்கு தெரியலையே, அந்த எழுத்து பாஷை நமக்கு புரியலையே அவங்களுக்கு அப்படின்னு நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம நாட்டுக்கோட்டை செட்டியார் சத்திரம்னு ஒன்று இருக்குது அங்கே அயோத்தியில். அவங்க ஃபோன் நம்பரை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் கிடைக்கும். அதை எடுத்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி முன்னாடியே சாப்பாட்டுக்கும் ரூம் தங்கத்துக்கும் நீங்கள் முன்னாடியே ஃபோனில் பேசிட்டா போதும். பெருசாக இதெல்லாம் இல்லை, ஃபோனில் சொன்னாலே அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க. ஆனால் தனியாக போகிறவங்களுக்கு ரூம் கிடையாது, ரூமோ எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது. கும்பலாக போகிறவங்களுக்கு தான் அவங்க, நமக்குன்னே தமிழர்களுக்குன்னே அவங்க இருக்காங்க. நமக்கு எங்கே போனாலும் தமிழ் தெரியணும் இல்லைங்களா, நம்ம மொழி. நமக்கு காசிக்கு போனாலும் கண்ணுக்கு தெரிஞ்ச மனுஷால் வேணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு நம்ம மொழி தெரிஞ்சால் தான் நமக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நமக்கு அவங்க எல்லா விதத்துலேயும் யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. சாப்பாட்டிலேருந்து தங்கத்துலேருந்து தமிழ்லேயே பேசுவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், ஆதார் நம்பர் கார்டு எடுத்துகிட்டு போகணும். அது ஒரு ஜெராக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போங்க, மற்றபடி எதுவும் இல்லை. நீங்கள் ஃபோன்லேயே அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி பேசிக்கிங்க. முதல்ல நாங்கள் இத்தனை பேர் வரோம், இந்த மாவட்டத்துலேருந்து வரோம், எங்களுக்கு ஸ்பெசிலிட்டி வேணும், சாப்பாடு வேணும், இத்தனை நாளைக்கு நாங்கள் தங்க போகிறோம் அப்படின்றத அவங்கக்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா அவங்க குறிச்சிக்குவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காலையில் அயோத்தியை விட்டு வெளியே வந்த உடனே நிறைய ஆட்டோ இருக்கும். நாட்டுக்கோட்டை செட்டியார் சத்திரத்தில் விட்டுருங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க திரும்ப அந்த வாசல்லையே இறங்கிடுவாங்க. இறங்கின உடனே உள்ளே போயிட்டு நீங்கள் பணத்தை கட்டி, உங்கள் சாப்பாடு காலை டிஃபன் 70 ரூபா, மத்தியானம் சாப்பாடு 100 ரூபா, நைட்டுக்கு 70 ரூபா. அதுக்காக நீங்கள் டோக்கன் வாங்கிக்கணும். இந்த டோக்கனை நீங்கள் தொலைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பாடே கிடைக்காது. அதை ரொம்ப பத்திரமாக வச்சுக்கணும் எப்பவுமே. திருப்பி மறுபடியும் கேட்டாலாம் கொடுக்க மாட்டாங்க. காலையில் கொடுக்குறதோடு சரி. நீங்கள் அவங்க முதல் தடவை கொடுப்பாங்க, அவ்வளோதான். நீங்கள் அதே மாதிரி அந்த டோக்கனை வாங்கிங்க, வாங்கி பத்திரமா வச்சுங்க. வச்சுட்டு அந்த ரூமில் பெரிய ரூமெல்லாம் கிடையாது அங்கே அயோத்தியாவில். பெரிய ஹால் இருக்குது. அந்த ஹாலில் எவ்வளோ பேர் வேணாலும் இருந்துக்கலாம். ஒன்றும் திருட்டு பயம் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் காசெல்லாம் மட்டும் கையில் எடுத்துங்க, செல்ஃபோன் காசை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு நீங்கள் வெளியில் வந்த உடனே நிறைய ஆட்டோ நிற்கும். நாங்கள் சரையு நதிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிங்க, ஒரு 10 ரூபா கொடுத்தா போதும், நேராக எடுத்துகிட்டு சரையு நதியில் விட்டுருவாங்க. இறங்கி அங்கே குளிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பாத்ரூம்லாம் நிறைய ட்ரெஸ் மாற்றிக்கிற இடம் இருக்குது, சின்ன சின்னதாக கட்டி வச்சுருக்காங்க. அதில் போய் நீங்கள் துணி மாற்றிக்கிட்டு இந்த துணி எடுத்துக்கிட்டு திருப்பி அதே ரிக்ஷா வெளியே மேலே மேடை ஏறி வந்தீங்கன்னா ரிக்ஷா நிற்கும். அதுலேயே அந்த ஆட்டோலேயே ஏறிக்கின்னு அதே 10 ரூபா கொடுத்தா கொண்டாந்து இங்கே விட்டுருவாங்க. வந்தவுடனே இங்கே டிஃபன் ரெடியாக இருக்கும். ஏன்னா எல்லா நாட்டுக்கோட்டை செட்டியார் சத்திரத்துலேயும் ஒவ்வொரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு முதல்ல பூஜை பண்ணிட்டு தான் நமக்கு டிஃபன்லாம் கொடுப்பாங்க. அது மாதிரி அங்கே அந்த 8 மணிக்கு கரெக்டாக 8 மணிக்கு பூஜை நடக்கும். அந்த நடந்த பிறகு நம்ம எல்லாேருக்கும் கொடுத்து அன்லிமிட்டட் தான். நீங்கள் 70 ரூபா கொடுத்தா போதும், நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். அவங்க இஷ்டம். 2 டிஃபன் வைப்பாங்க, இட்லியா பொங்கல் இல்லை ரவை கிச்சடி, அது மாதிரி 2 விதமான ஐட்டம் கிடைக்கும். சட்னி சாம்பார் எல்லாமே. நீங்கள் சாப்பிட்டுட்டு வெளியில் மறுபடியும் எங்கே போனோன்னா, நீங்கள் இந்த அனுமான் காட்டுன்னு இருக்கு பாருங்கள், ஆட்டோ பேசிங்க அயோத்தி அனுமான் காட்டுக்கிட்ட போயிடுங்க. முதல்ல அதை போய் பாருங்கள். கொஞ்சம் படிக்கட்டு கம்மி தான், ஒன்றும் பெருசாலாம் இல்லை, பயமாலாம் இல்லை, தாராளமாக போகலாம். மேலே போனவொடனே ஆஞ்சநேயர் இருக்கார். அப்படியே சுற்றி வரும்போது ஒரு 3-4 சித்தருங்க இருக்காங்க. அவங்க வாய் பேசாத மௌன சித்தர் கூட இருக்கார். அவங்கக்கிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கலாம். ரொம்ப மெய் சிலிர்க்கிற மாதிரி இருக்குது அவர்கிட்ட. அதை பார்த்துட்டு நீங்கள் கீழே இறங்கி வந்த உடனே பக்கத்துலேயே தசரதர் மாளிகை இருந்தது. அயோத்தியில் சீதா தேவிக்கு பரிசாக கொடுத்தாங்களாம் அந்த மாளிகைக்கு.
அதை பார்த்துக்கின்னு அப்படியே நீங்கள் ராமர் கோயிலாண்ட போயிடுங்க. போயிட்ட உடனே அந்த என்ட்ரன்ஸ் ஆண்டியே கொஞ்சம் வலது பக்கத்தில் போனீங்கன்னா உங்கள் ஆதார் அட்டை 60 வயசுக்கு மேலே உங்களுக்கு ஆயிட்டு இருந்ததுன்னா உங்கள் ஆதார் அட்டையை கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு டோக்கன் போட்டு கொடுப்பாங்க. கொடுத்த உடனே அதுக்கு வெளியவே ஆள் இந்த ரிக்ஷா வச்சுன்னு இருப்பாங்க, ட்ரை சைக்கிள். அதில் உங்களை உட்கார வச்சு அழகாக கூட்டின்னு போய் நேராக கோயிலில் சாமி கிட்டேயே காட்டி அந்த அயோத்தி ராமரை கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் நிற்க வச்சு நல்லா காட்டி உங்களுக்கு பிரசாதம் கொடுத்து கூட்டின்னு வந்து வெளியே விட்டுருவாங்க. விட்டுட்ட உடனே நீங்கள் வெளியே வந்துடலாம். வயசானவங்களுக்கு மட்டும்தான் இது. மிச்சப்பெல்லாம் நடந்து தான் போகணும். அதெல்லாம் பார்த்துட்டு வெளியே உட்காந்திங்கன்னா கூட உங்கள் கூட வந்தவங்க போயிட்டு வர வரல நீங்கள் வெளியே உட்காந்துருக்கலாம். எல்லாருக்கும் அதை பார்த்துட்டு மறுபடியும் நீங்கள் அந்த செட்டியார் சத்திரத்துக்கே வந்துட்டிங்கன்னா சாப்பிட்டுட்டு உங்களுக்கு காசிக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ட்ரெயின் வந்து அன்னைக்கே இருக்குது. டெய்லி போகுதுனால சீக்கிரமாக நீங்கள் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து இந்த 1:24 1:30 மணிக்கு ட்ரெயின் இருக்குது. நைட்டு 9க்கெல்லாம் அந்த சத்திரத்தில் சாப்பிட்டுட்டு ஒரு 9:30க்கெல்லாம் ஆட்டோ பிடிச்சி நீங்கள் அயோத்தி ஸ்டேஷனுக்கு வந்துடணும். வந்துட்ட பிறகு அங்கே 1:30 மணிக்கு ட்ரெயின் வரும். அதில் ஏறினீங்கன்னா காலையில் 6:15க்கு வாரணாசி வந்துடும். நீங்கள் வாரணாசி இறங்கிடலாம். 6:15க்கெலாம் இறங்கிடலாம். ஸ்டெப் 2 இப்போ 1 முடிஞ்சிடுச்சிங்களா? இப்போ காசிக்கு போகணும். இந்த ரெண்டாவது என்ன பண்ணீங்க, இறங்கின உடனே இதுக்கும் ஆட்டோ இருக்குது. ஆட்டோக்கிட்ட சொன்னீங்கன்னா நான் நாட்டுக்கோட்டை செட்டியார் சத்திரத்துக்கு போனோன்னீங்களா அவங்க வந்து அந்த மெயின் ரோட்லேயே விட்டுருவாங்க. இதுக்கு என்ன ஒரு அடையாளம்னா நந்தி ஸ்தூபி இருக்கும் அங்கே. அது வந்து 4 வழியாக பிரியும். ஒன்று வந்து கங்கா ரிவர் போகிறதுக்கு ஒரு வழி, ஒன்று வந்து ஹரிச்சந்திரா காட் போகிறதுக்கு ஒரு வழி வந்து இந்த கால பைரவர் கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு வழி. இந்த மாதிரி 4 வழியாக பிரியும். அந்த இடத்துல முனையில் விட்டாங்கன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அது பக்கத்துலேயே ஒரு சந்து. அப்படி போய் திரும்பினோடனே நாட்டுக்கோட்டை செட்டியார் சத்திரம் தான். அங்கே போனாலும் இதே மாதிரி நம்ம புக் பண்ணிட்டு தான் போகணும். இதே மாதிரி கூகுளில் நீங்கள் போனீங்கன்னா அந்த நம்பர் கிடைக்கும். உங்களுக்கு நம்பர் வேணுன்னா கூட நான் தரேன், கமெண்ட்ஸில் கேளுங்க. அதை வந்து நான் முதல்ல போகிறதுனால இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லலாம் எதுவும் எழுதலை. அதனால் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கமெண்ட்லேயே தரேன். நீங்கள் போகும்போது என்ன பண்ணுங்கள், அந்த செட்டியார் சத்திரத்தில் போயிட்டீங்கன்னா இதே மாதிரி முன்னாடியே 1 மாதத்துக்கு முன்னே நீங்கள் வந்து ஃபோனில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஃபோனில் சும்மா ரிஜிஸ்டர்னால் ஒன்றும் பாருங்கிறோம் அதெல்லாம் கிடையாது. உங்கள் ஃபோன் நம்பர், உங்கள் இருக்கிற அட்ரெஸ்ஸு, எந்த மாவட்டம், நீங்கள் எத்தனை பேர் வரீங்க, இவ்வளோ தான். அதை வாயிலே கேட்பாங்க. நீங்கள் வாயிலே சொல்லிவிட்டு ரிஜிஸ்டர் ஆகிடும். நேராக போயிட்டு என்ன பண்ணணும், குளிச்சுட்டு ரூம் தருவாங்க, உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் அங்கேயே சாப்பாடு டிஃபனு எல்லாமே கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதே காசு தான், ஒரே காசு தான். பார்த்துட்டு நீங்கள் ஒரு 2 நாள் ரூம் போட்டு தங்கிடுங்க. தங்கிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கே இருக்க காசி விஸ்வநாதர், விசாலாட்சி அம்மா, இன்னும் சுற்றி நிறைய இருக்குது. ஹரிச்சந்திரா காட்டு, அப்புறம் வந்து கேதாரி காட்டு, அதில் போகலாம். அந்த கங்கை படகுல வந்து நீங்கள் 44 காட்டம் இருக்குது, அந்த காட்டையும் சுற்றி பார்க்கலாம். அன்னபூர்ணா விசாலாட்சி அம்மா இருக்குது, அன்னபூர்ணி இருக்குது, கால பைரவருக்கு போயிட்டு வரலாம். இது மாதிரி ஒரு 2 நாள் ஷாப்பிங்கும் பண்ணலாம் சாயங்காலத்தில். இது மாதிரி ஒரு 2 நாள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கரெக்டாக வந்து 4:10க்கு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இருக்குது வாரணாசியில். அது ரொம்ப குயிக்காக போயிடும் காசிக்கு கயாவுக்கு. 6:15க்கெலாம் எடுத்து விட்டுருவோம். அவ்வளோ குயிக்காக போகும். கொஞ்சம் காசு ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, கொடுக்கலாம். இந்த வண்டிங்களை பார்த்துக்கின்னு இது லேட்டாக போய் நமக்கு போய் அங்கே போய் இடம் இல்லாத தவிக்கிறத விட பொழுதோடு போய் சேரலாம். இந்த 4:10க்கு வண்டி இருக்குது, 4:05க்கு இருக்குது வந்தே பாரத். அதில் ஏறினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து 6:45க்கெலாம் எடுத்து போய் கயாவில் விட்டுருவாங்க. இதே போல் கயா விட்டு வெளியே வந்தோடனே ரூமு அதே நாட்டுக்கோட்டை செட்டியார் இருக்கார். ஆனால் கயாவில் அந்த அளவுக்கு வசதி இல்லை, பெரிய பெரிய ரூம்ஸோ ஒன்றும் இல்லை. பொதுவான ஹால் இருக்குது, ஏதோ 1-2 ரூம் தான் இருக்குது. ஆனால் அது பக்கத்துலேயே ஆந்திர சபான்னு இருக்குது, ஒரு 3-4 வீடு தள்ளி. அங்கே வந்து ரூமெல்லாம் இருக்குது, ஏசி ரூமு எல்லாமே இருக்குது. ஆனால் சாப்பாடை இங்கே நீங்கள் புக் பண்ணிக்கின்னு தங்கிறது அங்கே பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இங்கேயே தங்க வசதி இருந்தாலும் பார்த்துக்கலாம். அதனால் 2த்துக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படியே செஞ்சுட்டு பார்த்துட்டு நீங்கள் காலையில் எழுந்துச்சு கயாவில் தர்ப்பணம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்தீங்கன்னாலும் இவங்களே வடை பாயசோட சாப்பாடெலாம் போடுவாங்க. அதே விலை தான், 70, 100, 70 3 வேலையை நம்ம புக் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு சாயங்காலம் வந்து நீங்கள் புத்தகையா கிட்ட தான் இருக்குது அங்கேருந்து. அந்த புத்தகையாவுக்கு போனால் அங்கே ஒரு 5 விதமான ஜப்பான், மலேசியா அந்த மாதிரி ஊரில் இருக்கிற புத்தரை வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும்.
அதை பார்த்துட்டு நேராக வந்து கயாவிலேருந்து நைட்டு தங்கிடணும். வந்து கயாவில் வந்து வெயிட்டிங் ஹால் இருக்குது, அந்த ரூமில் அங்கே வந்து எல்லாத்தையும் தங்கிட்டு காலையில் 5:30 மணிக்கு சென்ட்ரலுக்கு வண்டி கிளம்புதாங்க. நீங்கள் அங்கே தங்கினா தான் உங்களுக்கு வசதிப்படும். அந்த 5:30 மணிக்கு நீங்கள் போய் கயாவில் ஏறி உட்காந்துட்டிங்கன்னா மறுநாள் சாயங்காலம் 4 மணிக்கெலாம் சென்ட்ரலுக்கு வந்துடும். இதுதாங்க ஈஸி. ஆனால் தயவு செஞ்சு எல்லாருமே வந்து எஸ்எல் ஸ்லீப்பர் கோச்சு புக் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஏசி தான் புக் பண்ணணும். 3rd ஏசி புக் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். நீங்கள் காலை வைக்கவே முடியாது. சாதாரண ஸ்லீப்பர் கோச் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் காலை வைக்கவும் முடியாது, உங்கள் பயணத்தை தொடரவும் முடியாது. எல்லாமே வந்து வடநாட்டில் வந்து நிறைய பேர் ஏறிடுவாங்க, நம்மளால் வந்து ஏறவும் முடியாது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் 3rd ஏசி புக் பண்ணிக்கிட்டீங்கன்னா சௌகரியமாக போகலாம். எப்போவுமே நம்ம பெட்டியில் யாரும் ஏற மாட்டாங்க, ஃப்ரீயாக இருக்கும். என்ன ஒன்று குளிரும், அதோடைய பெட்ஷீட்லாம் கொடுப்பாங்க. உங்களுக்கு தேவையானது ஏதாச்சும் எடுத்துகிட்டு போயிடுங்க. மற்றபடி ஏசியில் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். யாரும் வெளியே ஆளுங்க யாரும் ஏற மாட்டாங்க. இதில் வந்து நமக்கு வைக்கவே முடியாது. நம்ம சீட்டை நம்மளே பார்த்து நம்மளே விட்டுட வேண்டியது தான். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. உங்களால் காலை வச்சு ஏற முடியாது. தயவு செஞ்சு இந்த வடநாட்டில் மட்டும் நீங்கள் ஏசி புக் பண்ணிக்கிட்டு தான் போகணும். வேறு எதுலேயும் நீங்கள் போகவே கூடாது, போகவும் முடியாது. இதுதான் அயோத்திக்கு குறைந்த செலவில் அயோத்தி, கயா, காசி இது 3மே நீங்கள் பார்க்கலாம். இல்லை ஒன்றே ஒன்று போதும் அப்படின்னாலும் நீங்கள் அயோத்தி வரைக்கும் போட்டுருங்க, அதை பாருங்கள். இல்லை காசி, கயா போகணுன்னாலும் போயிட்டு இப்படியே வரலாம். இதுக்கோசரம் நீங்கள் வந்து கஷ்டப்படவே தேவையில்லை. இதுதான் உங்களுக்கு ரூட்டு, வழி கரெக்டாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இதே பிரகாரம் நீங்கள் போனீங்கன்னா, தேவைப்பட்டால் எனக்கு கேளுங்க சொல்கிறேன். இதே பிரகாரம் போனால் அழகாக போயிட்டு ஜம்முன்னு வரலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக்கும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபரும் பண்ணுங்கள். அதே போல் எனக்கு ஹைப்புன்னு ஒன்று வரும், அது வந்தாலும் அதையும் கொஞ்சம் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.